ஹலோ மக்களே, வெல்கம் டு கதைகளின் அரங்கம். நான் உங்க கார்த்திகா. இன்னைக்கு நம்மளுடைய கதை பகுதியில என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோல போகலாம். இன்னைக்கு நம்மளோட கதை பகுதியில பாட்டி சொன்ன பஞ்சதந்திர கதையில இன்னைக்கு ஒரு குட்டி கதையை நாம கேட்க போறோம். வாங்க கதைக்குள்ளார போகலாம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை பாத்தீங்கன்னா ஒரு தந்திர நரியோட செயல்பாட தான் நாம இன்னைக்கு ஒரு குட்டி கதையா கேட்க போறோம். அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு அடர்ந்த காடு இருக்கு. அந்த காட்டோட நடுப்பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு யானை அங்க பிணமா இறந்து கிடப்பத ஒரு நரி அங்கு பாக்குது. உடனே அந்த நரியோட நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகுதுன்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த நரிக்கு யானையோட மாமிசத்தை சாப்பிட்ட ஆகணும்ன்றது ரொம்ப நாளா ஆசையாவே இருந்திருக்கு. இது இன்னைக்கு நிறைவேற போகுதுன்னு நினைச்சு அந்த நரி ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அந்த நரி ரொம்பவே பசியோட வர இருந்துச்சா, அதனால இந்த யானையோட மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு ரொம்பவே ஆயத்தமானது. அதனால அந்த இறந்த யானை கிட்ட போகுது இந்த நரி. ஆனா இறந்த யானையோட கடினமான தோலை நரியினால கடிச்சு சாப்பிடவே முடியல. அதனால என்ன செய்யலான்னு இந்த நரி ரொம்பவே குழப்பத்திலையும் ஆழ்ந்த யோசனையிலையும் இருந்துச்சு. அப்போ அந்த வழியா வந்த சிங்கத்தின் வருகையை பாக்குது இந்த நரி. உடனே இந்த நரி ஓடி போய் அந்த சிங்கத்திடம் போய், இந்த இறந்த யானையின் மாமிசத்தை நான் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கே அந்த நாள் அமைஞ்சிருக்கு. நான் இந்த மாமிசத்தை சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப என்னால இந்த கடினமான தோலை பிச்சு சாப்பிட முடியல. நீங்க எனக்கு இந்த உதவிய செஞ்சு தருவீங்களா? அதாவது நீங்க இந்த கடினமான தோலை எனக்கு பிச்சு தர முடியுமா அப்படின்னு கேக்குது இந்த நரி சிங்கத்திடம். அப்போ சிங்கம் உடனே நரிய பார்த்து, இந்த செய்கைக்கு நான் மிகவும் வருந்துகிறேன். ஏன்னா நான் இறந்து போன எந்த பிராணிகளுடைய மாமிசத்தையும் சாப்பிடுறதில்ல, மேலும் எஞ்சி போன மாமிசத்தையும் நான் சாப்பிட மாட்டேன் என பதில் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு சிங்கம் போயிடுச்சு. இதை கேட்ட நரி ரொம்ப யோசிச்சு, வேற ஏதாவது பெரிய மிருகம் வந்தா இதை எப்படியாவது நாம பார்த்து சாப்பிட்டே ஆகணும்னு முடிவு செய்யுது. இந்த சிங்கம் நரி கிட்ட முடியாதுன்னு சொன்னதை நினைச்சு நரி ரொம்பவே சோகமாகுது. ஆனாலும் அந்த இடத்தை விட்டு போகவே இல்லை. ஏன்னா எப்படியாவது தன்னோட நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றியே ஆகணும்னு சொல்லி அதே இடத்துல உட்கார்ந்து வேற ஒரு திட்டத்தை தீட்ட ஆரம்பிக்குது. அப்போது அங்கிருந்து வெகு தூரத்துல இருந்து புலி வருவதை இந்த நரி பாக்குது. அப்பவே முடிவு எடுக்குது, இந்த புலியை வச்சு எப்படியாவது நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு. அதே மாதிரி புலி பக்கத்துல வந்தோடனே இந்த நரி புலிகிட்ட போய், இங்க கொஞ்சம் தள்ளி பாத்தீங்கன்னா ஒரு யானை உறங்கிட்டு இருக்கு. நீங்க அந்த யானைய அடிச்சு சாப்பிடுறதுக்கு வசதியாவும் இருக்கு. நீங்க தான் இந்த காட்டிலேயே ரொம்பவே வலிமை வாய்ந்தவராச்சே அப்படின்னு சொல்லி இந்த நரி புலிய ரொம்பவே ஏத்தி விடுது. புலியும் அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு நான் ரொம்பவே பலசாலி அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற யானை பிணத்துக்கு பக்கத்துல போகுது. அது இறந்து போனது கூட தெரியாம அந்த புலி இந்த நரியோட பேச்சை கேட்டு வேகமா பாஞ்சு அதோட சரீரத்தை எல்லாமே பிச்சு போடுது. இந்த நரிக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. ஆனா அந்த மாமிசத்தை எல்லாமே தான் மட்டும்தான் சாப்பிடணுன்ற எண்ணம் அப்பையில இருந்து இருந்ததுனால இந்த புலியோட காதுல போய், ஐயோ சீக்கிரம் பண்ணுங்க, ஏன்னா சிங்கம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புலியவும் பயமுறுத்த ஆரம்பிக்குது. அதை கேட்ட புலி அங்கிருந்து வேகமா ஓடி போயிருது. அதுக்கப்புறம் நரி நிம்மதியா தன்னோட நீண்ட நாள் ஆசையான இந்த யானையோட மாமிசத்தை நல்லா ருசிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. நரி தனது தந்திரமான திட்டத்தினால நெடுநாள் விருப்பத்தை நிறைவேறுது. இதோட இந்த நரியோட தந்திர செயலான கதை இங்க முடிவடையுது. இப்போ நாம கேட்ட இந்த கதை நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு நிச்சயமா பயனுள்ளதா அமையும்னு நம்புறேன். மேலும் நான் வேற ஒரு குட்டி கதையோட கதைகளின் அரங்கம் பகுதியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.